ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆகி கேம் பேசுகிறேன். இன்றைக்குள்ள நம்ம என்ன கேம் விட போகிறோம்னா ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரியாஸ். இதுதான் அந்த பில்டிங்கு. ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஸோ அங்கே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்குது. இங்கே நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஜஸ்ட் பார்ட் 1 தான். இனிமேல் தான் நம்ம ஒரு போட்டால் போடுவோம். நம்ம சைக்கிளில் யார் போடுறாங்க இருக்குது. ஓகே, எனக்கு இதில் பட்டன்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ளிப் பண்ணலாம் பட்டன்ஸ். ஆமாம், திருப்பி கேம் ஒரு நல்லா தான் இருக்குது. முன்னாடி நடந்ததோட இப்போ ஓரளவு நல்லா தான் இருக்குது. சுகர் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ கேமுக்குள்ளே வந்தோடனே தொந்தரவு பண்ண வச்சுட்டாங்க பாய் பசங்க. என்ன பண்ணுறது? ஸோ இதில் நான் நிறைய விஷயம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் போட. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ அம்மையான கேம்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் விளாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்துக்கிறேன் எத்தனை நேரம் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி. இங்கே போய் நிற்க சொல்லுவாங்க 2 மட்டும். இங்கே நினைக்க இல்லை பிக் ஸ்மோக் மிஷின். ஓகே நைஸ். நைஸ் அதுதான். எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் தான் பண்ணோம். இதெல்லாம் மட்டும் பண்ணணும். இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே இப்போ இவங்க 4 பேரும் இந்த காரில், அதாவது இந்த பாலாஸ் கேங், அதாவது இவங்களோட எண்ணி இந்த காரை தான் இவங்க போவாங்களான்னு வச்சுருப்பாங்க. அந்த காரை எரிச்சு போட்டு போவாங்க இந்த லிஸ்டில். ஸோ அதனால நம்ம சைக்கிளில் போகிறோம். மாசு கெத்து காமிச்சு போகிறோம். தள்ளுற அலுப்ஸ் போய் தான் கெத்து காமிச்சு போகணுன்னு சொன்னேன். அதுக்குள்ளே படுக்க வச்சிட்டிங்களா? அந்த நிற்கிறேன் பாருங்க, பிங்க் வண்டி இருக்கு. பையன் போலீஸ்லாம் எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே போகலாம். அப்படியே சீக்கிரம். சீக்கிரம்டா. லூசுங்களா, சீக்கிரம் போகலாம். இவனுக்கு வழி தெரியுமா? நானே வழி தெரியும் எனக்கு. ஸோ இது நான் ஆல்ரெடி நிறைய டைம் முடிச்சிருக்கேன். எனக்கு வழி தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும். அதனால வேகமாக போக மாட்டேன். கரெக்டாக இவனுக்காக நம்மளும் ஸ்லோடன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தனியாக விட்டாங்கன்னா பேருப்பேன் போய்க்கு கிறுக்கணுல பண்ண நாய்க்கு மூடலாம் அடிக்க போங்க. ஆனால் இதுதான் இருக்குன்னு தெரியல. அவ்வளோதான். இப்போ சீக்கிரமாக இங்கே இருக்கும் அந்த மாலஸ்காரி சாங்க. ஸோ இப்போ நம்ம தம்பி அந்த வழி துரத்திட்டு போட்டான். தம்பியே அவனும் ஒருத்தன் தெரில, அவனை துரத்திட்டு போனான். ஸோ அவன் இப்போ சொல்லிட்டானு எப்படி எல்லோரும் சேர்ந்துருங்கடா அடியாது முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டான். ஆமாம், அவன் வந்துடுவான். அதான் வந்துடுவான். அப்படியாது வீலாம் வேணாம் போய்க்கு. லூசி கொலகரா சைக்கோ, என்னால் எப்படி வரும்? டேடி பிஃபோர் ஃப்ரீயாக நான் ஒன்றும் தேவையில்லடா போடணும். அங்கடா ஆளை காணும். என்ன விட்டு போகிறேன்? இந்த குண்டு பையன் தாங்க செம்மையான ஒரு எண்டிங் இருக்குது அந்த குண்டு பயலுக்கு. நம்ம தான் அவனை கொல்லுவோம் மிஷினில். இப்போ தான் மிஷினே இருக்குது. நானாக பண்ணுறது, நானாக கொள்ளணும்னு நினைக்கிறேன். நம்ம ஷார்ட்கட்டில் இருக்கோம். ஸோ அது போகணும். ஒன்றில் போயிடலாம். அப்படிங்க வண்டி விடு. இன்னும் ஒருத்தனும் இல்லை. டேய், இவங்கெல்லாம் நண்பனுங்க என்ன இப்படியே விட்டுட்டு போகிறானோ இல்லை? ஓகே டே குண்டு பூசணிக்கா என்ன ஏன்டா தள்ளி விட்றேன் விளாட்டு பயிலை. ஆஹா, என்னங்க நம்மளை விட்டு போகிறானுங்க. இன்னும் ஒரு ஆள் இருந்து லூஸு பய போடுறான். சரி நாய் தள்ள போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஐயர் போடே. நீலாம் ஒரு ஆளுன்னு உனக்கு வாங்கிப்பாங்களா உனக்கு? ஐயோ தெரியாமல் சவால் கொண்டாடி விட்டுறேன். அவங்கதான் அவன்தான் இன்னும் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனாலும் வரணும் மிச்சாங்க வாங்க. தான் நம்ம எடுத்து வந்தாச்சு. சரி சுடாதடா சுடாவே. அவன்தான் போயிட்டான். மிஷின் அந்த மாதிரி மறந்தே போயிடும். அப்படி நான் என்ன பண்ணுறது? நானாக பார்த்தேன். ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ இன்னும் நான் வேலைக்கார லைக் பண்ணால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஒரு பெல் பட்டனையும் ஆளில் கொடுத்து விடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். நீங்கள் வேறு அப்டேட் பண்ணுங்கள். இவன் பிக் ஸ்மோக்கு குண்டாக இருக்கும்ல. அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது நம்ம தம்பி. அப்புறம் சுற்றிட்டு இருந்தானே சுற்றிட்டு இருக்க ரைடர் ப்ரொவைடர் அந்த ரைடர் தான். ஸோ அந்த ரைடர் இல்லை,
இதே மாதிரி உங்களுக்கு இது பயக்கலாம் விடுங்கடா ப்ளீஸ்டா. மிஷின் காஸ்ட்டு சரி. இந்த சைக்கிள் வந்து நம்மளுக்காக வச்சுக்க வேண்டாம். இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை வச்சுக்கலாம். இந்த சைக்கிள் எதுக்கு நமக்கு ஆனால் ரோட்டில் தானே கிடைக்க முடியும். ப்ளீஸ் ஒன் நெக்ஸ்ட்டு மிஷினுக்கு போக போகிறோம் நம்ம. ஸோ ஆமாம். ஸோ வந்து இது வந்து எல்லாம் ஒரு சூப்பர் கிராஃபிக்ஸில் இருக்குது. முன்னாடி நான் வேண்டதை விட முன்னாடி வந்து நான் நிறைய டைம் வச்சுருக்கேன். பட் அப்போ வந்து கொஞ்சம் கம்மியான கிராஃபிக்ஸ் தான் இருக்கேன். இப்போ ஃபோன் கால் வரணுமே வரல. ஓகே வந்தால் வந்து இப்போ தான் சரிக்கண்டா. ஸோ வாய்ஸ் இப்போ வந்து நம்ம மிஷின் வந்துட்டு இப்போ வரும் ரைடர் மிஷின் போடுத்தலை. இது வந்து இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த ஊர் சுற்றி காமிப்பான். ஃபஸ்ட்டு வந்து இப்போ முடிவெட்ட கடைக்கு கூட்டிகிட்டு போவோம்னு நினைக்கிறேன். நல்லா தெரியலையே. அதுதான் பார்பர் ஷாப். கரெக்டு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எங்கே போவோம்? அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னா மறந்துட்டு அதுக்கப்புறம் ஏத்தால கடை தான் சாப்பாடு கடை. சாப்பாடு கடைக்கு கூப்பிட்டு போவோம். அப்புறம் போலீஸ் இதெல்லாம் மதிக்க மாட்டோம். ஷார்ட்கட் இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாக நினைக்கிங்க. ஒன்றும் இல்லை அதான் நேரம் இந்த பார்த்தீங்களா அவனே ட்ராக்கில் விழுவான் வழியில். அம்மா அப்புறம் இஷ்டம்னா நமக்கு சொல்லலாம் இருக்கு பையன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். $350 இருக்குது. இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம பைசாவை earn பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம இஷ்டம் எப்போனாலும் நம்ம earn பண்ணலாம். அந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அது என்ன எப்படின்னு நல்லா ட்ரிக். பைசா நம்ம வந்து அன்லிமிட்டடாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்போனாலும் நமக்கு வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்ஸே போடுறேன் பாருங்க. ஸோ வந்து என்னடா கிணறு மாதிரி இருக்கான் கடைக்காரன். ஒழுங்க இது வேறு ஸ்லோ மோஷனாக கேட்குறதுக்கு. சரி உருடை தீரும்டா. ஸோ இப்போ தான் வந்து இவன் சொல்லுவான் அங்கே போய் ஒரு பீஸா கடைக்கு நியர் ரொம்ப ஒல்லியாக இருக்க ஏதாவது சாப்பிடுலாம் அப்படின்னு சொல்லுவான். இவனே ஒல்லியாக தாங்க இருக்கான். குண்டா இந்த மாதிரி சட்டையை ஒட்டி சுற்றி இருக்கான். அந்த பார்த்திங்கன்னா அந்த கடை தான். இதில் வந்து ஒரு சம்பவம் நடக்கும். என்னென்னா நம்ம வந்து சாப்பிடுவோம்ல பைசா விட்டுருவோம். அவன் சொல்லணும் பைசா இல்லைன்னு சொல்லுவான். உடனே இவன் பிஸ்டல் எடுத்து அவன்கிட்ட காம்பான். கடற்கரை ஷார்ட்டும் எடுத்து காம்பான். உடனே இவன் தேய்ச்சிட்டு விடுவாங்க. இப்போ பையனுக்கு எவ்வளோ நாள் ஓகே எனர்ஜி. ஓகே இது வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குமா மட்டும் இல்லாமல் நல்லா ஓடுறதுக்கு. இப்போ இதான் ஷேப்பன் பைசா வாங்கிதான் நேராக உள்ள ஏறு. அவ்வளோதான் கிளம்பி அவ்வளோதான். டக்கு நமக்கு வந்து டைம் இல்லை. டக்குன்னு வாங்கிட்டு முடிச்சுட்டே இருப்போம். மிஷின் தான் டைம் பாஸே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ தான் பிஸ்டில் எடுத்து காமிச்சோன்னே அவன் ஷார்ட் எடுத்து காமிப்பான். அது போயிடுங்க. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. போயிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடுவோம். சுட்டுறான் அந்த கிளட்டு பையன். அப்படியே இருறோம் மதர் சங்கரவே இங்கே தாண்டா சொல்கிறோம். நீ தாண்டா எல்லாமே நமக்கு அவன் வேறு வழி மாதிரி இங்கே வந்து அங்கோடி வருது. அவன் நிற்கிறான். அவன் முன்னாடியே பொண்ணு சொல்கிறானே. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த கேமில் ஷார்ட்கட்லாம் எல்லாமே வேண்டாம். ஷார்ட்கட் போனால் உயிர் போக சான்ஸ் இருக்குது. அங்கே தான் அவன் நிற்கான். அவன் முன்னாடியே நம்ம ஷார்ட்கட்டுன்னு சொல்லி போனால் கொளுத்துற போகிறாண்டிய அப்புறம் மிஷின் ஃபெயில் வரும். தகுந்த தான் வேஸ்ட்டு. ஸோ அதனால சொர்ன்னு வண்டி விட்டுருவோம் நம்ம இடத்துக்கு. ஸோ நம்ம இடத்துக்கு விட்றது வந்து ஈஸி. போலீஸ் வணக்கம் போலீஸ். சந்திப்பு ஏறி நம்ம அந்த சைட் போனால் நம்ம ஏரியா. இதுனா பாலாஸ் ஏரியா. அவ்வளோதான். ஆனால் பாலாஸ் ஏரியாக்குள்ளேயே நம்மளாம் நிம்மதியாக சுற்றலாம். ஒன்றும் மாம்பிக்கலாம். கிளட்டு பையன் பிங்க் பண்ணி தான் எஸ் சூப்பர். அவ்வளோதான். அந்த மிஷின் நான் முடிச்சாச்சு. நான் முடித்தேன். ஸோ காய்ச்சிட்டு வரணுங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்க்கு ஒன்று இருக்க மிஷின் டேகிங். ஓகே நைஸ் சூப்பர். இது வந்து பெயிண்ட் அடிக்கிற மிஷின். ஆமாம் அதான் நம்ம சிம்பிள் இருக்கிற இடத்துல அவனோட சிம்பிள் இருக்கிற இடத்துல அதாவது இந்த பாலஸ்தான சிம்பிள் இருக்கிற இடத்துல நம்ம சிம்பிளாக மாற்றணும். இந்த பெயிண்ட் அடிச்சு நம்ம கை அடிச்சு அதுதான் ஆமாம் அதான் நம்ம ஆட்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. நைஸ் ஒன் சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு எண்டிங்கில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ண போகிறேன். பாருங்கள் பயங்கரமான விஷயம் ஒன்று பண்ணுவேன் இந்த வீடியோக்கு எண்டிங்கில். ஓகே நைஸ். திருப்பி விட்டுற முடியாது. ஸோ அது வந்து கன்னு தான். ஒரு கன்று இருக்குது ஒரு இடத்துல. அந்த கண்ணை நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் நம்ம தெருவில் தான்
க்ரூ ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்குது. இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணும் ஒரு இடத்துல. வாங்க வாங்க. பார்த்திங்களா அவங்க ஆளு முன்னாடியே நம்ம அடிச்சுருக்கோம். எவ்வளோ இதில் நம்மளுக்கு ரசிக்கணும் டைம் விட நமக்கு. ஓடு ஓடு அடிக்க முடியும். அடிச்சிட்டோம். ஆஹா என்ன ஓடுறோம். ஓடு 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 ஓடு. நைஸ். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் நெக்ஸ்ட் பார்ட்டு. நெக்ஸ்ட் இடம் எங்கே எங்கடா இங்கேயும் இருக்குது இடம். என்னடா ஓகே இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஈஸ்ட்டுக்கு போவோம். ஈஸ்ட் சைடு கொஞ்சம் நேராக போயிடும். அவ்வளோதான் நேராக வண்டி ஓடு. நேராக இங்கேருந்து ரைட் எடுத்தால் அவ்வளோதான். இது வந்து பாலாஃப்ட் ஏரியா, நம்மளுக்கு ஏரியாஸில் இதுதான். இந்த வீட்டில் சுற்றுறாங்க பிடிச்சிட்டேன். வந்து அவனாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இழுத்து வருவாங்க. நம்ம ஏதாவது அவங்கள ரொம்ப இழுத்தோன்னா ஆரம்பிச்சுவாங்க. கோஹா இந்த சூப்பர் ஏரியா. அந்த பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது, முன்னாடியே இருக்குது. ஆரம்பிச்சு விட்டாங்க முன்னாடியே. இந்த இருக்குது நல்லா அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் வந்து எங்கே சுற்றிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களா? என்னடா நீங்கள் ஓடு. ஆஹா எங்கே அவங்க ஆள் முன்னாடியே அடிக்க சொல்கிறாங்களே. பச்சின்னு இருக்காடா அவங்களுக்குலாம். ஆவா சொல்வால டேடா யார் வந்து தும்புக்கும் வரலடா. டே மொட்டை போயிரு. ஆமாம் இருங்க கைஸ், நம்ம இப்படி ஒரே தாவிடும். அவங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். இவங்க திரும்பி பார்ப்போமா? அவன் வரல பார்த்தீங்களா? சுற்றிடுவாங்க. ஆனால் காலி இதாகிட்டுலாம் வந்து அப்படி வருவான் கேட்டுருக்கேன் நினைக்கிறேன். டேய் போடா ஒன்றும் ஒன்றும் போடும். ஸோ வந்து எனர்ஜி கம்மியாயிட்டு, அதாவது ஃபுல்லாக தாண்டா இருக்குது அந்த ரெட் கலர் பாருங்க. அப்படின்னா இங்கே ஓட இருக்குது. ஸோ அது இருந்தால் தான் சீக்கிரமாக ஓட்ட முடியும். ஸோ அதான் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கும். அவ்வளோதான். வந்து இது எனக்கு வந்து நான் ஆல்ரெடி கேம் முடிச்சனால எனக்கு வந்து எல்லாமே தெரியும். சரி தான் வந்து இதுதான்க்கா. இன்னும் இவன் கார் விட்டான். சரி போடு, இனிமேல் நம்ம ஓட்ட தேவையில்ல அப்படின்னு தான் நினைப்பீங்க இங்கே இருந்து விளாட முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஓட்டிப்போம். இந்த பார்த்திங்களா வண்டி ஓட்ட தெரியாது. நம்ம டிரைவர் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரியாக வேறு என்ன தப்பாக சொல்லிட்டு வந்துட்டேன். சரி விடுங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து மறுபடி அவனுடைய வீட்டுக்கு போக வேண்டும். ஆமாம் வந்து அங்கே ஓடிச்சுட்டு போனால் நேரம் ஆகும். அதுதான் இங்கே ஒரு ஹைவே இருக்கும் பார்ப்பேன். அந்த என்னடா வண்டி நான் போனது அங்கே இங்கே ஹைவே இருக்கா. அப்படியே வண்டியை விட்டுரு. இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுக்கு வண்டி கவுந்துட்டு மிஷின் ஃபெயில் தான். ஸோ இந்த இடத்துல தான் அந்த விஷயம் இருக்குது. ஒரு கன்னுக்கு இடம் இந்த ஒரு மொட்டை மாடி விற்றது அந்த இடத்துல தான் இருக்குது அந்த கன். வீடியோட எண்டிங்கில் பார்க்கலாம் அந்த என்னன்னு. தெரியும். என்னடா நீ வேறு 200 கொடுத்துருக்காங்க மாசு பையன். ஸோ இருங்க நம்ம வந்து மறுபடியும் வண்டி போகணும். சரி மட்டும் மிஷின் இருக்கு. சரி விடுங்க பார்த்துங்க நம்மளுக்கு. ஆஹா எங்கே இப்போ போட்டு தள்ளணும்னு சொல்கிறாங்க. கொல்லணும் ஒருத்தனை ஏறா நல்லா நேரம் எங்கே போக சொல்லுங்க. பக்கத்தில் தான் 5 நிமிஷம் கூட இருக்காது. இது வண்டியை மட்டும் என்னதான் நம்ம டேமேஜ் பண்ணி வச்சோம்னாலும் ஒன்றுமே ஆகாது. அந்த இடத்துல தான் ஒருத்தனை போட்டு தள்ளணும். இங்கே வந்து அலைய விடுவானோ எல்லாம் இங்கே இருக்கும்போதே சொல்ல மாட்டாங்க. திரும்ப இங்கேருந்து அங்கே அலைய விடுவாங்க. இருக்குங்க வண்டியில் ரைடர் ஒரு ஏர் ஆனால் நமக்கு இன்னும் இல்லை. கார் எடுத்துகிட்டே போயிடலான்னு என்னடா இது அண்ணா வந்து வண்டி நேராக ஓடு. அந்த இருக்காங்க. அதான் நீ வந்து நம்ம இந்த பத்து சட்டை அவன் வந்து இன்னொருத்தன் வேறு எவனும் ஒருத்தன் தெரியாது. இப்போ இவன் வந்து அவன்கிட்ட பேசியிருக்கும்போது நம்ம திருட்டு போயிடும். டக்குன்னு போயிடணும். அவன் வந்துட்டான். வாடா சண்டைக்கு வாடா. கிளட்டு போய் போலீஸாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இருக்கும் மிஷின் ஃபெயில்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி நேரம் போய் கிளட்டு போயிடலாம்.
மிஷின் ஃபெயிலு தான். இந்த நமக்கு வந்து இப்போ ஸ்டார் டே போக்கியாச்சு. வீட்டெலாம் போடல, அங்கே ஸ்டார் கிடச்சி அதை பிடிச்சி விட்டோம்ல. ஓகே மறுபடியும் ஏற்றிடக்கூடாது அப்படின்னு விட்டு திரும்ப இந்த வெட்டிங்கில் பூசு அதுக்குன்னே வருவாங்க. ஸோ கைஸ் வந்து அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் முடித்தேன் அந்த மிஷின் டக்குன்னு. அது மேக்ஸிமம் எல்லோரும் இப்போ 10 மினிட்ஸாவது எடுத்துக்கிடுவாங்க முடிக்கிறதுக்கு அந்த மிஷினை. பட் நான் ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் பட்டு முடிச்சிட்டேன் எனக்கு. ஸோ வந்து அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து வீடியோ முடிய போய் இப்போ சொல்கிறேன் அது என்ன விஷயம். அதுக்கு ஒரு கார் வேணும். இதுவும் கறி எடுத்துடலாமா? சரி ஒன்றாவது நம்ம பையன் தான், ஒன்றும் போக மாட்டான், அடுத்த பையன் காரே. ஓகே இப்போ வந்து எப்படின்னா அதை அவன் எப்படி கொண்டுன்னு சொல்கிறேன். இப்படி என்ன வந்துட்டு அந்த மிஷின் முடிச்சோம்னா ஸ்ப்ரே. இப்போ வந்து அவனுக்கு ஏதாவது ஆளுக்கு முன்னாடி இப்படி அடிச்சுட்டே இருந்தோன்னா தொடர்ந்து அடிச்சோம்னா செத்தே போயிடுவான் டக்குன்னு. கம்பச்சு அடிக்கிறதோட இதை வச்சு அடித்தோன்னா டக்குன்னு செத்துடும். இந்த மாதிரி தான் எல்லாரையும் அடித்தேன். 3 இருந்தால் டக்குன்னு அடித்து முடிச்சிட்டேன் மிஷினை. ஸோ இப்போ வந்து நான் அது இதுன்னு சொல்லிட்டேன்னா இப்போ வந்து அது கன்று தெல்றான். தெல்றே ப்ளீஸ்டா போலீஸ் கேஸ் என்ன அப்படி இறக்கிங்க. அவ்வளோதான் கரெக்டாக இங்கே மேலே ஏறணும். இறங்கடா டே கூடா. பார்த்தீங்கன்னா மேலே கன்று வந்துருக்கும். பார்த்துக்கிட்டேன்டா எனக்கு இப்போ மிஷின் இப்போ நான் பணம் விரும்பலை. அது ஆத்தனே கூட சும்மா மிஷின் டென்ஷன் பார்ட்டி பண்ணுறீங்க. மேலே ஏறாரே சைக்கிள் வர மேலே ஏறா அப்படி தான் டேரெக்டாக ஏறான். அவ்வளோ அந்த கன்று தெரியுதா அவர்கள் இந்த மிஷின் எனக்கு வேண்டாம் இப்போ போவோம் அடை. நான் வேறு கரெக்டாக வரும்போது கிலோமீட்டர் நான் கரெக்டாக போகுதுன்னு பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பேஷண்ட் ஆகும். பேஷண்ட்னா டாக்டருக்கு இருப்பாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை வந்து கரெக்டாக ஏறி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கன்று எங்களுக்கு இருக்கும். இந்த பார்த்திங்களா 50 புல்லட் இருக்குது கரெக்டாக. ஸோ இதாங்க அந்த கன்ஸ் போட்டால் ஐயோ மரத்து வச்சோம் குஷ்டண்டா. ஸோ நைஸ். ஓகே வேறு லெவல். ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு பண்ணணும் பாக்கி இருக்குது. அதை பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த விஷயம் எனக்கு காமிக்கிறேன். இந்த பைக்கில் ஸோ வந்து நான் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைக்கு கார்னு. ஸோ அது மாதிரி தான் இப்போ பைக்கு சேவ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பைக்கு சேவ் பண்ண இந்த அப்புறம் வந்து இப்போது ஒரு பைக் காரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன் எடுத்துக்க. ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பாட்டு என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ். ஸோ மக்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.